إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تعسر ان اريد الا الاصلاح ما استطعت وما توفيقي الا بالله عليه توكلت واليه انيب. அளவில்லா கருணையாளர் நிகழ்ந்தான அன்புடையவர் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அன்புக்குரிய நெருங்கிய சகோதரர்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய அருளால் அவனுடைய கருணையால் அல்லாஹ்வின் இல்லத்தில் அவனுக்கு ஆற்ற வேண்டிய இபாதத்துகளை நிறைவேற்றி அவருடைய வாக்கம் அறிவுறுத்துகின்ற அறிவுரைகளை செவிமடுக்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தில் நாம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் மஹதியும் மறுமையும் என்கிற தலைப்பை நாம் தொடராக பார்த்து வருகிறோம். அதில் மஹதி அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை, கியாமத்து நாளுடைய சிறிய அடையாளங்களில் ஒரு பெரிய அடையாளம், அதன் பின்னர் மிகப்பெரிய அடையாளங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய 10 அடையாளங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக இருக்கின்றது. இந்த அடையாளங்கள் நிகழ்ந்ததற்கு பிறகு உலகம் அழிய இருக்கின்றது. இந்த உலக அழிவை பொறுத்தவரையில் அதுதான் மறுமைக்கான துவக்கம். நேற்றைய தினம் நாம் நம்முடைய மரணம் என்பது நம்முடைய மறுமைக்கான துவக்கம் என்பதை பற்றி நாம் பார்த்தோம். நம்ம ஒவ்வொருவரும் மரணிக்க இருக்கின்றோம். மரணம் அடைந்து விட்டால் திரும்பவும் இந்த உலகத்திற்கு வர முடியாது. நாம் மறுமையுடைய பயணத்தை நம்முடைய கபருடைய வாழ்க்கையிலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். அதல்லாதவர்கள், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள், உலகம் அழிய இருக்கின்ற போது அவர்கள் உயிர் வாழ்ந்திருந்தாலும் கூட அவர்களோடு சேர்ந்து இந்த உலகம் அழிக்கப்பட்டுவிடும். அதன் பின்னர் தான் மறுமை என்பது நிகழ இருக்கிறது. இந்த மறுமையை நம்பிக்கை பொறுத்தவரையில் மனிதர்கள் பல்வேறு விதமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் மறுமை என்பது ஒரு கட்டுக்கதை, பொய்யான விஷயம், மனிதர்களை ஏமாற்றுவதற்காக வேண்டி, அவர்களை நெறிப்படுத்துவதற்காக வேண்டி சொல்லப்பட்ட கதைகள் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு சாரார் மறுமை இருக்கிறது, அதற்காண்டி உள்ள காரியங்களை செயல்படுத்தாமல், அதற்காண்டி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ளாமல், மாறாக அது வரும்போது பார்த்துக் கொள்ளலாம் என்கிற எண்ணத்தில் வாழுகின்றவர்கள். இந்த 2 தரப்பினர்களும் நிச்சயம் மறுமை வருகிற போது நஷ்டவாதிகளாக இருப்பார்கள் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அதே நேரத்தில் மறுமை வந்தால் அதில் வெற்றி பெறக்கூடியவர்கள் யாரு? மறுமையை நம்பிக்கை கொள்கிறோம், அந்த நம்பிக்கைக்கேற்ப இந்த உலகில் வாழுகிறோம். இந்த உலக வாழ்க்கை வீணல்ல, விளையாட்டல்ல. இதை நம்மை படைத்த ரப்பு ஒரு காரண காரியங்களோடு படைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கேட்கிறான் அல்லவா, அஃபஹஸிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், உங்களை நாம் வீணுக்காக வேண்டி, விளையாட்டிற்காக வேண்டி படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் என் பக்கம் திரும்பி வரமாட்டீர்கள் என்றும் நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஒட்டுமொத்த மனித குலத்தை பார்த்துதான் அல்லாஹ் இந்த கேள்வியை கேட்கிறார். ஆனால் இந்த கேள்வி உண்மையாகவே மறுமையை நம்பிக்கை கொண்டிருக்கின்ற உள்ளங்களில் அம்பா தைக்கின்ற ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கேள்விக்கு முன்னால் நம்முடைய உள்ளங்கள் பதறாமல் படபடக்காமல் இருக்க முடியாது. அதே அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்திலே சொல்கிறார், வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் திரும்பி செல்ல வேண்டிய ஒரு நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த நாள் தான் மறுமை நாள். அந்த நாளில் நாம் இந்த உலகில் செய்த செயல்கள் அனைத்தும் நம்முடைய பதிவேட்டில் பதியப்பட்டு அது விசாரணைக்காக வேண்டி கொண்டு வரப்படுகிற ஒரு நாள். அந்த நாள் என்பது எப்படி நிகழ இருக்கும் என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் பல்வேறு வசனங்களிலே சொல்லி காட்டுகிறார்.
மனிதர்களுக்கு அவருடைய விசாரணைக்கான நேரம் நெருங்கிவிட்டன. ஆனாலும் அவர்கள் அதை புறக்கணித்தவர்களா அலட்சியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பேருண்மை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் பாருங்கள். இந்த செய்தி அல்லாஹ் தஆலா இரண்டு விதமா சொல்லி காட்டுகிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், மறுமை நாள் நெருங்கிவிட்டன, சந்திரனும் பிறந்து விட்டன. இதை அல்லாஹ் தஆலா மறுமையின் அடையாளமாக சொல்லுகின்றதை போன்று இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், மறுமையை நெருங்கிவிட்டன, மக்களுக்கான விசாரணைக்கான நேரம் நெருங்கி இருக்கிறது. ஆனால் மனிதர்கள் அதை அலட்சியம் செய்தவர்களால் புறக்கணித்து செல்கிறார்கள். அதை புறக்கணிக்கின்றவர்கள் யாரு? மறுமையை பொய் என்று வாதிடுகின்றவர்கள், மறுமை இருக்கிறது என்று நம்பிக்கொண்டு அதற்காக தங்களை அமல்களால் அலங்கரித்துக் கொண்டு பாவங்களின்றி விட்டு விலகிவிட்டு பாவங்களை செய்யாமல் அல்லது செய்திருந்தால் அந்த பாவத்திற்காண்டி வருந்தி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடாமல் யாரெல்லாம் இந்த உலகத்தில் அலட்சியமா வாழுகின்றார்களோ அத்தகைய அத்தனை பேரும் இந்த மறுமை விசாரணையை புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், அதனை அலட்சியப்படுத்தக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கிற மக்களுக்கு இந்த மறுமை வந்துவிட்டால் அவர்களின் நிலை என்னவாக இருக்கும்? அத்தகைய அதிபயங்கரமான நிலைகளை பற்றி அல்லாஹ் தஆலா மறுமை எப்படி நேரும், அந்த நிகழ்வு எப்படி இருக்கும் என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் பேசுகிறார். பல்வேறு வசனங்களிலே சொல்லி காட்டுகிறான். வயௌம யுன்ஃபഖு ஃபிஸ்ஸூரி ஃபஃபஸிய மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வ மன் ஃபில் அர்தி இல்லா மன் ஷா அல்லாஹ் வ குல்லுன் ஆத்துஹு தாখিরিன். அல்லாஹ் சொல்கிறான், அந்த நாளில் சூர் ஊதப்படும். இந்த நாள், அந்த நாள் தான் மறுமை ஏற்படும். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எப்படி எந்நேரமும் அவன் இன்புற்று, எந்நேரமும் அவன் மகிழ்ச்சியில் திளைத்துக் கொண்டு எந்நேரமும் அவன் சந்தோஷமாக இருக்க முடியும்? எல்லாரும் கேட்கிறாங்க. என்ன காரணம் அதற்கு சொல்கிறார் என்று சொன்னால், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்போது சூரை ஊத வேண்டும் என்பதற்காண்டி அந்த சூரை தன்னுடைய கையில் ஏந்தி கொண்டு காதை அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு முன்னால் பணிந்தவர்களாக அதை செயல்படுத்தி அல்லாஹ்வின் ஆணையை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கிற ஒரு காட்சி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் விவரித்து சொல்கிறார்கள். அப்படி இருக்கிற போது ஒரு மனிதனால் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் மறந்தவனாக, உலக மோகத்தில் மூழ்கியவனாக, உலக ஆசையில் அவன் எந்நேரமும் இருந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறவனாக எப்படி இருக்க முடியும் என்று கேட்கிறார்கள். அதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த சூர் ஊதப்படுகின்ற நிலையை பற்றி நமக்கு வர்ணிக்கின்ற போது சொல்லி காட்டுகிறான். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஃபஸிய மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வ மன் ஃபில் அர்த், வானங்களிலும் பூமியிலும் இருக்கின்ற அத்தனை பேரும் அவர்கள் என்ன செய்வாங்க, நிலையை குலைந்து மூர்ச்சியாகி விடுவார்கள். அப்படின்னு சொன்னா அவங்களாகவே இருக்க மாட்டாங்க. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா இதை அழகான முறையில் இன்னும் விவரித்து சொல்கிறான். யௌம தரவுனஹா தத்ஹலு குல்லு முர்அத்தின் அம்மா அலத், பாலூட்டிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தாயும் தான் பாலூட்டுகின்ற தன்னுடைய குழந்தையை அப்படியே அவர்கள் புறக்கணித்து விட்டு விடுவார்கள். வதலவு குல்ல தாத்தி ஹம்லின் ஹம்லஹா, கரு சுமந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தாயும் அல்லது உயிரும் அதனுடைய கருவை தான் அறியாமலே ஈண்டு விடுவார்கள். இப்படிப்பட்ட அதிர்ச்சி மிக்க ஒரு சம்பவமா அது இருக்கும் என்பதைத்தான் இந்த நேரத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். மேலும் சொல்கிறான், மக்கள் எல்லாம் மதி மயங்கியவர்களாக நீங்கள் காண்பீர்கள். ஆனால் அந்த மயக்கம் என்பது அவர்களுக்கு மதுவினால் ஏற்பட்டதல்ல. மது குடித்து ஒருவன் தள்ளாடுகிறான் என்ற ஒரு நிலை இருக்கிறது அல்லவா, அப்படி ஏற்பட்ட தள்ளாட்டம் அல்ல அவனுக்கு. மாறாக அதிபயங்கரமான அந்த சத்தத்தை, அந்த ஒலியை கேட்கிற போது மனிதன் தன்னை அறியாமல் அவன் நிலை குறைந்து விடுகிறான். அதனால் ஏற்படுகின்ற நிலை என்று சொல்லிவிட்டு வலக்கின் அதாபல்லாஹி ஷதீத், அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வின் அதாப் கடுமையானது என்று அல்லாஹ் எச்சரிக்கிறார். இந்த சூர் ஊதப்படுகிற போதுதான் உலகம் அழிய இருக்கின்றது. உலகம் அழிவது என்பது சூரோடு நிகழக்கூடிய ஒன்று என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த சூர் என்பது 2 முறை நிகழ்த்தப்பட இருக்கிறது. ஒரு முறை ஊதப்படுகிற போது உலகத்தில் இருக்கின்ற அனைத்துமே அழிந்துவிடும். அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, குல்லு மன் அலைஹா ஃபான், அனைத்துமே அழிந்துவிடும். வானங்களிலும் பூமியிலும் காணப்படுகின்ற அத்தனை அழிந்துவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா. அப்படிப்பட்ட ஒரு பேரழிவாக நடக்க இருக்கின்ற ஒரு நிகழ்வுதான் சூர் என்பது. எக்காலம் என்று அதற்கு நம்ம சொல்லுவோம்.
எக்காலம் அத வேறு வார்த்தைகளை கொண்டு நமக்கு மொழிபெயர்க்க முடியாமல் இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதனுடைய உண்மையான வடிவம் அல்லாஹ் அறிந்தவன். நாளை மறுமை அந்த நிகழ்வு நடக்கிற போதுதான் நம்மளால புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அது எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு என்று சொன்னால், இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒரு சத்தத்தை கேட்டு அதனால் மடிந்து விழுகின்ற நிலை. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே பல்வேறு வசனங்களில் இந்த நிகழ்வை பற்றி சொல்லி காட்டுகிறான். வனுஃபிக ஃபிஸ்ஸூரி ஃபஸைக மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்தி இல்லா மன் ஷா அல்லாஹ். சூரூதப்படும் அப்போது வானங்களிலும் பூமியிலும் அல்லாஹ் நாடியவர்களை அன்றி எல்லோருமே என்ன செய்வாங்க, அப்படியே மயக்கமுற்றி விழுந்து விடுவார்கள். சும்ம நுஃபிக ஃபீஹி உக்ரா, பிறகு மீண்டும் ஒரு முறை ஊதப்படும். ஃபஇதாஹும் கியாமுன் யன்துரூன், அப்போது அவர்கள் என்ன செய்வாங்க, தாங்கள் மரணித்திருந்த அந்த இடத்திலிருந்து அப்படியே எழுந்து நின்று பார்ப்பார்கள். அல்லாஹ் தஆலா அதுதான் மறுமை நாளில் உயிர் கொடுத்து எடுக்கப்படுகின்ற நாள். அல்லாஹ் சொல்கிறான், வயகூலுன மதா ஹாதல் வஅது இன் குன்தும் ஸாதிகீன், இந்த நாள் நீங்கள் வாக்களிக்கின்ற அந்த நாள் எப்போது என்று நபியே அவர்கள் உம்மிடத்தில் கேட்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மா யன்துரூன இல்லா ஸைஹத வாஹிதா தஅخذஹும் வஹும் யஹிஸ்ஸூன். அந்த நேரத்தில் ஒரே ஒரு சத்தம் தான் அவர்களை பிடிகூடும். அந்த நேரத்தில் எல்லோரும் என்ன செய்வாங்க, அப்படி மூர்ச்சியாய் விழுந்து விடுவார்கள். فلا يستطيعون توصية ولا إلى أهلهم يرجعون. அந்த நேரத்தில் அவர்கள் யாரும் யாருக்கும் எந்த விதமான வசியத்தும் உபதேசமும் செய்வதற்கு சக்தியற்றவர்களாக மாறிவிடுவார்கள். இன்னும் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தின் பக்கம் திரும்புவதற்கும் அவர்கள் ஆற்றல் இல்லாமல் போய்விடுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். மேலும் அல்லாஹ் அதை தொடர்ந்து சொல்கிறார், وَنُفِخَ فِي الصُّورِ فَإِذَا هُمْ مِنَ الْأَجْدَاثِ إِلَى رَبِّهِمْ يَنْزِلُونَ. மீண்டும் ஊதப்படுகிற அந்த சூர், அப்போது அவர்கள் செய்வாங்க, தங்களுடைய கபருக்குழியிலிருந்து எழுந்து வருவார்கள். அல்லாஹ் சொல்வது இவ்வளோ அதிபயங்கரமான நிகழ்வு. நம்முடைய கற்பனை கொண்டு அது எப்படி என்று எண்ணி பார்க்க முடியாது. எப்படி இருக்கும் அந்த நிகழ்வு என்பதை கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கான அதிபயங்கரமான ஒரு நிகழ்வு. நாம் எல்லாம் மரணம் அடைந்து இந்த பூமி அழிந்ததற்கு பிறகு நாம் எல்லாம் நமக்கு மேலே இந்த பூமி, நாம் பூமிக்கு அடியில் இருந்து கொண்டிருக்கிற நிலை, அந்த நிலையிலிருந்து அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறார், ஒரு சத்தத்தை கொண்டு நம்மை எல்லாம் மீண்டும் கபர்களிலிருந்து எழுந்து வர செய்கிறார். இதற்காண்டி அதுதான் உண்மையான அந்த மறுமை நாள். அந்த மறுமை நாளில் நம்முடைய அமல்களுக்கான விசாரணைக்காக வேண்டி நாம் இந்த உலகத்தில் எதை செய்து கொண்டிருந்தோம், எதை அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டாரோ அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்திருக்கிறோமா, அப்படியானால் அந்த நாள் அவர்களுக்கு எந்த விதமான கவலையும் அச்சமும் இல்லாத ஒரு நாள். அதே நேரத்தில் நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற வாழ்க்கை அல்லாஹ்வை மறந்தவர்களாக, அவருடைய கடமைகளை உதாசீனம் செய்தவர்களாக, அவன் நமக்கு ஏவி இருக்கின்ற கட்டளைகளை புறக்கணித்தவர்களாக, அவனுக்கு நன்றி கெட்டவர்களாக வாழ்ந்திருந்தோமா, அப்படியானால் அந்த வாழ்க்கைக்கான தக்க கூலியை பெறுவதற்கென்று அல்லாஹ் தஆலா மீண்டும் நம்மை உயிர் கொடுத்து இருக்கின்றார். அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் தான் சொல்கிறார், அந்த நேரத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள், அல்லாஹ்வை மறுமையை நம்பிக்கை கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள், அவர்கள் எப்படி எழுவார்கள், அதே நேரத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள் அவர்களும் இறந்து வருகிற போது அதிர்ச்சியோடு திடுக்கத்தோடு அவர்கள் வருவார்கள். அவர்கள் சொல்வார்கள், காது யா வைலனா மம் பஅஸ்னா மின் மர்கதினா ஹாதா, எங்களுடைய இந்த உறக்கத்திலிருந்து எங்களை எழுப்பியது யார் என்று அவர்கள் புலம்பியவர்களாக வருவார்கள். நிலை எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. நாம ஒரு மனிதன் ஆழ்ந்த தூக்கம் தேவைப்படுகிற நேரத்தில் அவனால் நிம்மதியா உறங்க முடியாமல் அவனை எழுப்பிவிட்டு நாம் நிற்பாட்டினால் அவன் என்ன செய்வான், அவன் சில வார்த்தைகளை சொல்லுவான். என்ன சொல்றோம் என்று அவனுக்கு தெரியாது. ஏன், அவன் நிதானத்தை இழந்தவனாக இருப்பான். அப்படியான ஒரு நிலை, அதை விட பயங்கரமான நிலையில் தான் என்ன செய்வான், கபரிலிருந்து அந்த மனிதன் எழுந்து வருவான். இந்த நேரத்திலே அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், அந்த நேரத்தில் இதுதான் ரஹ்மான் வாக்களித்த ஒன்று, தூதர்கள் உண்மை என்று சொன்னது என்று இந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இது யார் சொல்வார்கள் என்பதில் அறிஞர்களுக்கு மத்தியில் இரண்டு விதமான கருத்து இருந்து கொண்டிருக்கிறது. ஒன்று மலக்கு இதை சொல்வார்கள் என்றும், இன்னொன்று நல்லடியார்கள் இதை சொல்லிவிட்டு அவர்கள் எழுந்து வருவார்கள் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைக்கு, இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லப்பட்டது. அப்போது மனிதன் என்ன செய்யறான், கபரிலிருந்து எப்படி வர இருக்கிறான், அவனுடைய நிலையை அவன் மறந்தவனாக. இதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் இந்த உலகத்திலே பிறக்கிறதுக்கு முன்பாக அல்லாஹ் தஆலா நம்மை நினைக்கிறான், ஆலமுல் அர்வாஹ் என்கிற இடத்தில் நம்முடைய உயிரை, நம்மை எல்லாவரையும் ரூஹாக ஒன்று கூட்டி அல்லாஹ் நம்மிடத்தில் ஒரு கேள்வி கேட்டான். என்ன கேள்வி கேட்டா, அலஸ்து பிரப்பிக்கும், நான் அல்லவா உங்களை
உங்களுடைய இரட்சகன், உங்களை படைத்தவன் நான் அல்லவா என்று கேட்டான். அதற்கு நாம் எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் என்ன சொன்னோம்? காலு பலா, ஆம் நீதான் எங்களுடைய இரட்சகன் என்று அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொன்னோம். இந்த சாட்சியத்தை பூமியில் பிறந்ததற்கு பிறகு நாம் நினைவு கூறுகிறோமா? இல்ல, யாருக்குமே தெரியாது. இன்னும் சொல்ல போனால் அந்த உலகம் ஆலமுல் அர்வாஹ் என்று சொல்லக்கூடிய ரூஹுடைய உலகத்தை நாம் இந்த உலகத்துல நினைவு கூறவில்லை என்பதை தாண்டி கருவறை என்கிற ஒரு உலகத்தில் நாம் ஆண்டோமே, நம்முடைய தாயின் கருவறை என்கிற அந்த உலகத்தில் நாம் 7, 8, 9, 10 மாதங்கள் என்று நினைச்சிட்டோம். அந்த கருவறைக்குள்ளே உயிர் வாழ்ந்தோமே, அந்த நாளை பற்றியாவது நமக்கு நினைவு இருக்கிறதா என்றால் இல்ல. என்ன ஒரு காரணம் அப்படின்னு சொன்னா, நாம் என்ன செய்றோம்? நடைமுறையில் பிராக்டிக்கலாக ஒவ்வொரு உயிரும் இப்படித்தான் உருவாகி கருவாகி அது உலகத்திற்கு வருகிறது என்பதை பார்க்கிறோம். அதனால நாம் என்ன செய்றோம்? நாம் அப்படி இருந்திருப்போம் என்று மட்டுமே நம்புகிறோம். அதை தாண்டி நமக்கு வேற யாராவது தெரியுமானா ஒன்றும் தெரியாது. நம்ம அம்மா சொல்லுவாங்க, அம்மாட்ட என்ன சொல்லுவாங்க? வயிற்றுல இருக்கும்போது என்ன தூங்க விடல, என்ன சாப்பிட விடல, என்ன நிம்மதியா இருக்க முடியல, ஒரே எட்டி உதச்சி கொண்டிருந்தால் நான் எதுவும் அறியாதவர்கள் என்று நம்ம சொல்லுவோம். நம்ம எதுவுமே செய்யாதவர்கள், அறியாதவர்கள் என்று நம்ம சொல்லுவோம். அப்படித்தான் இந்த ஆலமுல் அர்வாஹுடைய வாழ்க்கை இந்த உலகத்துக்கு வந்ததற்கு பிறகு நமக்கு நினைவில்லை. அதே போன்றுதான் நம்முடைய தாயின் கரவறையில் நாம் வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு உலகத்திற்கு வந்ததற்கு பிறகு நினைவுக்கு வரவில்லை. அதே போன்றுதான் கபருக்குள்ளிருந்து மனிதன் பெரும் அதிர்ச்சியோடு உலக அழிவு ஏற்பட்டு அல்லாஹ்விற்கு முன்னால் எல்லோரும் நிறுத்தப்படுகின்ற அந்த நாளுக்காக வேண்டி ஒன்று திரட்டுகின்ற அந்த நாளில் அவன் அந்த கபருடைய வாழ்க்கை அல்லது அதற்கு முந்தைய வாழ்க்கை மறந்தவனாக திடுக்கத்தோடு வருவான் என்பதை அல்லாஹ் சொல்கிறார். இப்படியான ஒரு நிகழ்வு மறுமையில் நடக்க இருக்கிறது என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இந்த நிலையை பற்றி ஹதீஸிலே நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். யௌம யுன்ஃபஹு ஃபிஸ்ஸூரி ஃபலா யஸ்மஉ அஹதுன் இல்லா அஸ்ஸாலிதா வரஃபஅலிதா. அந்த சூர் ஊதப்படுகிற சத்தத்தை கேட்கிற போது எந்த ஒரு ஆத்மாவை கேட்கிறதோ, எந்த ஒரு மனிதன் அந்த சத்தத்தை கேட்கிறதோ, கேட்கின்ற இடங்களுக்கெல்லாம் அவனுடைய காது அவனுடைய கழுத்து வரைந்து வரைந்து கொடுக்கும். பிறகு ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அவ்வளவு மை யஸ்மஉ ரஜுலுன் யலூது ஹௌல இப்லிஹி. இந்த எக்காலம் ஊதுகின்ற ஓசையை கேட்கின்ற முதல் மனிதன் தன்னுடைய ஒட்டகத்திற்கான ஹவுலை சரி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதனாக இருப்பார். கேட்ட உடனே அவர் என்ன செய்வார்? அப்படியே மூர்ச்சியாய் விழுந்து விடுவார். அதே போன்று மக்கள் அனைவருமே மூர்ச்சியாய் விடுவார்கள், அப்படியே மயக்கமுற்று விழுந்து விடுவார்கள். பிறகு அல்லாஹ் என்ன செய்றார்? அந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு மலையை இறக்குகின்றார். அந்த மலையிலிருந்து மனிதர்களுடைய உடல் எல்லாம் எப்படி என்ன செய்யும்? காய்ந்த தரையில், கட்டாந்தரையில் மழை பெய்ததற்கு பிறகு அங்கே புற்கள், செடிகள், கொடிகள் முளைத்து வருகிறதோ அது போன்று என்ன செய்வாங்க? மனிதர்களின் உடல்கள் உயிர் பெற்றதாக வரும் என்று அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். இந்த நிகழ்வு நடக்கக்கூடிய ஒரு நாள், அது ஒரே நாளில் நடக்கும். இதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்ன மின் அஃமலி அய்யாமிக்கு யௌமுல் ஜும்ஆ. உங்களுடைய நாட்களில் ஆக சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள். ஜும்ஆவுடைய நாள் தான் வாராந்திர நாட்களில் ஆக சிறந்த நாள். ஃபீஹி குலிக ஆதம். அந்த நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். வஃபீஹி குபில. அந்த நாளில் தான் அவர் உயிர் கைப்பற்றப்பட்டது. வஃபீஹி நஃப்ஹத்துன். அந்த நாளில் தான் இந்த நஃப்ஹ் என்று சொல்லக்கூடிய சூருடைய ஊதுதல் என்பது இருக்கும். எல்லோரும் அழிந்து விடுகின்ற அந்த நாள். வஃபீஹி ஸஅகா. அதே நாளில் தான் மனிதர்கள் எல்லாம் மூர்ச்சியாய் விடுகின்ற அந்த நாளும் இருந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அப்படியானால் இந்த ஒட்டுமொத்த உலகமும் அழிகின்ற ஒரு நாள், ஒரு நேரம், ஒரு சத்தம் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த செய்தியின் வாயிலாக சொல்லி காட்டுகிறார். இதெல்லாம் நடந்தேற இருக்கின்றன. அன்பானவர்களே, இது நம்மில் நாத்திகம் பேசக்கூடியவர்கள் அதிகரித்து விட்டிருக்கின்ற காலகட்டம். எல்லாமே நாங்கள் கண்ணால் கண்டால் மட்டும்தான் நம்புவோம், எல்லாவற்றையும் நாம் பிராக்டிக்கால் அனுபவித்தால் மட்டும்தான் நம்புவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்களுக்கே தெரியாமல் அவர்கள் பல்வேறு விஷயங்களை நேரடியாக அவர்கள் சாட்சிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நாம உலகத்துடைய தொழில்நுட்பம் வளர்ந்து வளர்ந்து உச்சியை தொட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிற அந்த நேரத்தில் நம்மால் புரிந்து கொள்ளக்கூடிய உண்மை என்ன? இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுகின்ற ஒரு பேருண்மை, சூரியன் அது ஒரு திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. அந்த பயணம் எங்கே நோக்கி என்று சொன்னால் அது முடிவை நோக்கிய பயணம் என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்.
காரணம் என்ன? அந்த அளவிற்கு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது, ஆராய்ச்சிகள் வளர்ந்திருக்கிறது. அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னெல்லாம் முன்னறிவிப்புகளை சொன்னார்களோ அது எல்லாமே நடந்தேறி கொண்டிருக்கின்றதை, பல்வேறு விஷயங்களை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். பாலைவனங்கள் சோலைவனங்களாக மாறும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்றைக்கு அவ்வாறு மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த, ஒட்டகங்களை மேய்த்துக் கொண்டிருந்தவர்கள் பெரும் பெரும் கட்டிடங்களில் வாழ்வார்கள், கட்டிடங்களை கட்டி பெருமை அடிப்பார்கள் என்று சொன்னார்கள். இன்றைக்கு உலகத்தில் மிகப்பெரிய கட்டிடம் அமெரிக்காவில் அல்ல, ஆஸ்திரேலியாவில் அல்ல, ரஷ்யாவில் அல்ல, எங்கிருந்து கொண்டிருக்கிறது? அரபு நாடுகளில் இருந்து கொண்டு. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வாக்குறுதிகள், அவர்கள் சொன்ன முன்னறிவிப்புகள் உண்மையாகி கொண்டிருக்கின்ற, நிதர்சனமாய் கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் இந்த சூர் ஊதப்படும் என்பது நிச்சயம், அதற்கு பின்னர் மறுமை என்பது நிச்சயம். எப்படி மரணத்தை நாம் எப்படி உண்மை என்று நம்புகிறோமோ, மரணம் என்பது மறுக்க முடியாத உண்மை என்று எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, அதை நடைமுறை வாழ்க்கையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோமோ, அதை விட மிகப்பெரிய உண்மைதான் மறுமை என்பது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே மக்கா முஷ்ரிக்கீன்களை அழைத்து விட்டு சொன்னார்கள், வல்லாஹி லதமூதுன கமா தனாமூன். நீங்கள் எப்படி இரவில் உறங்க செல்லுகிறீர்களோ, தூக்கத்திற்கு செல்லுகிறீர்களோ, ஆழ்ந்த நித்திரைக்கு செல்லுகிறீர்களோ, அது போன்று நீங்கள் மரணிப்பீர்கள். சொன்னாங்க, அதே போன்று நீங்கள் மரணிப்பீர்கள். பிறகு சொன்னாங்க, அதே போன்று நீங்கள் மரணித்து தூக்கத்திலிருந்து எப்படி விழித்தெழுகிறீர்களோ அது போன்று நீங்கள் மீண்டும் ஒரு நாள் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவீர்கள் என்று சொன்னார்கள். அந்த நாளை, அந்த நேரத்தை நாம் உண்மை என்று நம்புகிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை அதற்கான தயாரிப்புகளோடு இருக்க வேண்டும். நாம் அதற்காக அமல்களை தேடிக்கொள்ள வேண்டும். ரமலான் வருகிறது, ரமலானுடைய இபாதத்துகளை நாம் செய்கிறோம், நோன்புகளை நோக்கிறோம், இன்ன பிற நல்லறங்களை செய்கிறோம் என்று சொன்னால் எல்லாமே எதற்காக வேண்டி என்று கேட்டால் அந்த நாளை நம்பிக்கை கொண்டிருக்கின்ற காரணத்தினால். இந்த நாளிலே இவை அனைத்திற்கும் நாம நல்லதற்கு நன்மை, நன்மைக்கு நன்மை என்றும் தீமைக்கு தீமை என்றும் நாம் பரிசுகளை பெற இருக்கிறோம் என்கிற காரணத்தினால் அப்படிப்பட்ட நாளை நாம் மறந்துவிடக் கூடாது. அந்த நாளை நாம் உறுதியாக நம்பிக்கை கொள்ளுகின்றவர்களாக இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையை நாம் அந்த நாளை பற்றிய வர்ணனைகளை மட்டுமல்லாமல் அந்த நாளில் சொல்லப்பட்டிருக்கின்ற நிகழ்வுகளையும் சேர்த்து நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதற்காக நாம் தயாரிப்போடு இருக்க வேண்டும். இந்த நாளிலே நம்மை எல்லாம் அல்லாஹு தஆலா விசாரணைக்காக ஒன்று திரட்ட இருக்கின்றான். அந்த விசாரணை எப்படி இருக்கும் என்பதை பற்றிய செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாம் அறிந்து கொள்வோம். அந்த விசாரணைக்கு நாம் இந்த உலகத்திலே வாழுகிற போது நாம் தயாராக இருப்போம். அல்லாஹு தஆலா அப்படியான தயாரிப்புகளை மேற்கொள்வதற்கும் அதற்காக வேண்டி வாழ்வதற்குமான நல்லதொரு தௌஃபீக்கினை உங்களுக்கும் எனக்கும் வழங்கட்டும் என்கிற பிரார்த்தனையோடு நிறுத்துகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.